பொதுவாகவே 12 ராசிகள்லேயே ஒரு திறமைசாலியான ராசி, ஒரு புத்திசாலியான ராசி, ஒரு கம்பீரமான ராசி அப்படின்லாம் இந்த சிம்ம ராசி என்பர்களை சொல்லலாம். பொதுவாகவே ஏன்னா இவங்களுடைய ராசி சின்னமே பார்த்தீங்கன்னா சூரியன், நவ கிரகங்களுடைய ராஜா. அவரே இவங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால இவங்க எல்லா இடத்துலையுமே ஒரு ராஜாவாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். போகிற இடமா இருக்கட்டும், செய்கிற தொழிலாகட்டும், இவங்க ஒரு பொருளை ஒரு கையில் தொட்டு கொடுத்தாங்களாவே போதும், அந்த தொழில் வெற்றியாகும். பொதுவாகவே சிம்ம ராசி அப்படின்னாவே ஒரு அதிர்ஷ்டசாலி ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஒன்று, இவங்கள நிறைய பேர் ஏமாத்திடுவாங்க. எப்படி அப்படின்னா, இவங்க தைரியசாலியாவோ இல்லை புத்திசாலியாவோ ஒரு சில அன்பர்கள்லாம் வந்து இவங்களை ஏமாத்திட முடியாது. இவங்கக்கிட்ட ஒரு சிலர் அன்பை காட்டி ஏமாத்திடுவாங்க. மற்றபடி இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு தைரியமான ராசி அப்படின்னு சொல்லலாம். அன்புக்கு மட்டும்தான் கொஞ்சம் அடிபணிந்து போவாங்க. அதிகாரமாக எந்த ஒரு விஷயத்தை அவங்ககிட்ட சொன்னீங்கனாலும் எடுபடியே ஆகாது. அன்பாக சொல்லி பாருங்கள், நல்ல ஒரு உளுந்து அப்படி செய்வாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு திறமசாலிகளாக இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. ஒரு தொழிலில் வியாபாரத்தில் இவங்க இறங்கினாங்க அப்படின்னா அந்த வெற்றியை பார்க்காம ஓய மாட்டாங்க சிம்மராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது, ஏப்ரல் மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவிச்ச அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மாறுமா, தொழிலில் வியாபாரத்தில் பொருளாதார ரீதியாக ஏதாவது முன்னேற்றம் வருமா அப்படின்னு ஒரு சில சந்தேகங்கள்லாம் இருக்கலாம். அந்த சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தெளிவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம பொருளாதாரத்தில் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஒரு விடுவு காலம் கிடைக்கும், நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாமா அப்படின்னு ஒரு சிலர்லாம் நீங்கள் மனசுக்குள்ளே 1000 கேள்விகளோடு இருப்பீங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த பதிலாக தான் இந்த வீடியோ அமைந்திருக்கு. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த சிம்மராசி என்பர்கள் எப்பவுமே அவங்களுடைய அப்பா மேலே ரொம்ப ஒரு அளவு கடந்த பாசம், பக்தி, அப்பாவோட சொல்ல அப்படியே கேட்டு அதன் பிரகாரம் நடக்கக்கூடியவங்களாம் அந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. நீங்கள் பார்த்த உறவுகள் வகையில் அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா தந்தை மீது ஒரு பற்றுள்ள ஒரு ராசி இந்த சிம்மராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நவகிரகங்களையே ராஜா அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன் தான். சூரியன் அப்படின்னாவே தந்தை, சந்திரன் அப்படின்னாவே தாய், செவ்வாய் அப்படின்னாவே அந்த குழந்தைகளை குறிக்கக்கூடியது தான் இந்த நவகிரகங்களில் சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது தந்தைக்கு உரிய அந்த சூரியனை அதிபதியாக கொண்டதுனால இந்த சிம்மராசி என்பர்கள் எப்பவுமே தந்தைக்கு ஒரு பாசமுள்ள ஒரு குழந்தையாக தான் பெரும்பாலும் இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் அப்படி யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, இவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாத கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். இருந்தாலும் அஷ்டம சனி நடந்து வர்றதுனால சின்ன சின்ன ஏமாற்றங்களை கொஞ்சம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. என்னம்மா தொடர்ச்சியாக ஏமாற்றங்களை தான் நாங்கள் சந்திச்சிட்டு இருக்கோம், எங்களுடைய முயற்சிக்கு போதுமான ஆதாயமே கிடைக்கல, நாங்களும் ஏதாவது ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு காத்துக்கிட்டு தான் இருக்கிறோம், ஆனால் ஒரு மாற்றமும் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கூட ஒரு சிலர்லாம் கமெண்டில் தெரிவிச்சிருந்தீங்க. அரைச்சமாவே அரைக்கிற மாதிரிலாம் கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கூட ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க. ஆனால் என்ன அப்படின்னா, இந்த பெரும்பாலான கிரகங்கள் அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால தான் நாங்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்கோம். இருந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த விடாமுயற்சியை மட்டும் எப்பவும் கைவிடாதீங்க. எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ இன்னல்கள் வந்தாலும் ரொம்ப தைரியமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது சனியும் சூரியன் செவ்வாய் இந்த கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இருக்கிறதுனால, சனி பகவான் அப்படிங்கிறதே கொஞ்சம் மந்த கிரகம், அதனால தான் கொஞ்சம் மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. மற்றபடி பெருசாக பாதிப்பு எதுவும் உங்களுக்கு ஏற்படாது. ஏன்னா எப்படியாப்பட்ட ஒரு மந்த நிலை வந்தாலும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவங்க தான் நீங்கள். இந்த முடங்கி கிடந்த தொழிலெலாம் கூட உங்களுடைய கையில் எடுத்து அதை வெற்றி பார்க்காம ஓய மாட்டீங்க. அவ்வளோ ஒரு திறமசாலியான ராசி தான் நீங்கள். இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் ஓரளவுக்கு சாதகம் இல்லாமல் இருந்தாலும் கூட நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் அப்படின்னே சொல்லலாம். பண வரத்து ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. குழந்தைங்க மூலியமாகவோ உங்களுடைய வாழ்க்கை துணை மூலியமாகவோ இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு அனுகூலமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றி நம்ம இன்னுமே விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த சிம்ம ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன், குரு இந்த கிரகங்களுடைய சேர்க்கை, இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கை வந்து ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு
சுக்கிரன், குரு, புதன் இந்த 3 கிரகங்களும் அனுகூலமாக இருக்கிறதுனால மற்ற கிரகங்கள் கொஞ்சம் சாதகமற்று இருந்தாலும் கூட இந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை வழங்கும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துக்குள்ள குடும்ப உறவுகளால் ஒரு சில வருமானங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உங்களால் தொழிலில் பெருசாக பாதிப்பு வந்துருச்சு, ஓரளவுக்கு நஷ்டம் வரல, ஓரளவுக்கு முன்னேற்றம் வரல அப்படிங்கிற ஒரு மனநிலை இருந்தாலும் கூட குடும்ப உறவுகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உதவிகரமாக இருக்கும். தொழிலில், வியாபாரத்தில், உங்களுடைய குடும்ப சூழ்நிலையில் கூட நல்ல ஒரு வளர்ச்சியை வருகின்ற நாட்களை இந்த சிம்மராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவசரம் காட்டினீங்க அப்படின்னா ஒரு சில இடைஞ்சல்கள் வரும். பொதுவாகவே சிம்மராசி அப்படின்னா ஒரு உழைப்பை போடுறோம், ஒரு வேலையை செய்கிறோம், உடனே அதற்கான ஆதாயம் பெறணும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு எண்ணங்கள் இருக்கும். ஏன்னா வேகமாக செயல்படக்கூடிய ராசி இல்லையா, அதனால் உடனே எனக்கு அந்த வருமானத்தை கண்ணில் காமி அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய எண்ணங்கள் எப்பவுமே இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். உடனே கிடைக்காம ஒரு ஏப்ரலில் 2வது வாரத்தில் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை. மற்றபடி பெருசாக வருமானம் இருக்காது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும். பெண்களால் ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும். வாழ்க்கை துணை வழியில் ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாத இருந்த நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி மூத்த சகோதரரால் ஏதாவது ஒரு உதவிகள் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்தில் கடந்த சில வாரங்களில் ஒரு சில இன்னல்கள், ஒரு சில தேக்க நிலையில் இருந்த உங்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த தேக்க நிலை கொஞ்சம் மாறும். வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். ஒரு சில நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அதனால் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வருமானத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏப்ரல் மாத துவக்கத்தில் ஒரு 2 நாட்கள் பார்த்திங்கன்னா புதன், சுக்கிரன் கிரகநிலை மாறும்போது பணவரத்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏப்ரல் 6 இருந்தே கிரகநிலை மாற்றத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு மேன்மையை இந்த சிம்மராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும், ஆதாயங்கள் கிடைக்கும். அதனால் ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக உங்களுக்கு அமைந்திருக்கு. ஒரு 5 நாளைக்கு கொஞ்சம் சின்ன சின்ன இன்னல்கள் இருக்கும். 6ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக 6ஆம் தேதிக்கு அப்புறம்னு சொல்கிறத விட ஏப்ரல் ஒரு 14ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா எந்த விஷயம்லாம் தடைபட்டு நினைச்சோ அந்த விஷயம் எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கைகூடி வரும். துணிச்சலாக முடிவெடுப்பீங்க. பொருளாதாரத்துலேயும் ஒரு சில இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு அந்த பொருளாதார ரீதியாக இருந்த இன்னல்கள் எல்லாம் சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். அதுக்கப்புறம் ஏப்ரல் 16க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் இந்த சிம்மராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏப்ரல் மாதத்தில் வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேலையில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மாத ஸ்டார்டிங்கில் ஒரு சில இன்னல்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். முதல் வாரத்தில் ஒரு சில சாதகமற்ற பலன்கள் இருக்கும். 2ஆம் வாரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, லட்சியம், கனவு இது எல்லாமே நிறைவேறும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருப்பீங்க, வேலையில் நமக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கல, ஒரு சம்பள உயர்வு கிடைக்கல, ரொம்ப நாளாக பிற்பகுதியிலே இருக்கிறோமே, ஒரு முன்னேற்றம் கிடைக்கவே மாட்டேங்குதே, வருமானம் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு இருந்த அந்த மனநிலை மாறும். உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறும். எப்படி இருந்தாலும் புதிய தொழில் தொடங்கும் போது ஒரு சில விஷயங்களில் பெருசாக முதலீடு போடுறத இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்த்துட்டு சிறிய முதலீடாக போடுங்க. ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் வேலையை மாற்றலாமா அல்லது இடத்தை மாற்றலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இருந்திருக்கும். அது சம்மந்தமான விஷயத்தில் இந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் வாரத்துக்கு பிறகு நீங்கள் முடிவு எடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். உடனே முதல் வாரத்திலே எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. 2ஆம் வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் முடிவு எடுத்தீங்க அப்படின்னா இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். எந்த விஷயத்தில் இந்த சிம்மராசி என்பவர்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. நம்ம கரெக்டாக தானே பேசுகிறோம், நல்லது சரியாக தானே பேசுகிறோம், ஆனால் ஏன் இவங்கெல்லாம் புரிஞ்சிக்காமல் இப்படி குழப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால் கரெக்டாக முடிவெடுக்கிறோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகமே உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பொதுவாகவே சிம்மராசி என்பவர்கள் குழம்ப மாட்டாங்க, தைரியமாக இருப்பாங்க, கம்பீரமாக இருப்பாங்க, கட் அண்ட் ரைட்டாக நடப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழப்பமான முடிவெடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 8வது வீட்டில் 3 வருடங்களாக அது இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் உங்களுக்கு திடீர்னு உடல்நலை குறைவு அல்லது ஏதாவது ஒரு தொழிலில், வியாபாரத்தில் ஒரு சின்ன நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம்.
குடும்ப வருமானத்தை வைத்து தான் தொழில் சார்ந்த விஷயங்களில் ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெருசாக இந்த காலகட்டத்தில் வருமானத்தை பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். பெருசாக வருமானத்தை எதிர்பார்க்க முடியாது. மற்ற உறவுகளுடைய உதவிகள் கொஞ்சம் இருக்கிறதுனால பெருசாக பாதிப்பு எதுவும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை கொஞ்சம் சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும், ஓரளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கணும் அப்படின்னா அதிகமான உழைப்பை போடுங்க. எடுக்கிற காரியத்தை திட்டமிட்டு பிளான் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். ஒரு முக்கியமாக தொழிலில் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா மற்றவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க. குறிப்பாக வெளிநபர்கிட்ட ஆலோசனை கேட்குறத விட குடும்ப உறவுங்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க. உங்களுடைய தொழில் ரிலேட்டடாக இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா தொழிலில் ஒரு அளவுக்கு வருமானம் கிடைக்கும். முடிவுகளை டக்குன்னு எடுக்காமல் கொஞ்சம் திட்டமிட்டு பிளான் பண்ணி இறங்குங்க. டக்குன்னு நீங்கள் முடிவு எடுத்துகிட்டு ஒரு தொழிலில் வியாபாரத்தில் முதலீடு போடும்போது ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இது காலகட்டத்தில் இருக்குது. அவசர முடிவுகள் ஒரு சில ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் அவசர முடிவு வேண்டாம், பொறுமையாக திட்டமிட்டு செயல்படுங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய சிம்மராசி அன்பர்கள் அமாவாசை நாட்களில் உங்களுடைய குலதெய்வம் ஒரு ஆண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா அமாவாசை நாட்களில் ஒரு 9 தேங்காய் தீபம் போட்டு உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க. அதே உங்களுடைய குலதெய்வம் ஒரு பெண் தெய்வமாக இருக்குது அப்படின்னா பௌர்ணமி நாட்களில் 9 தேங்காய் தீபம் போட்டு வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஞாயிற்றுக்கிழமையில் விநாயகருக்கு கோதுமை மாவால் தீபம் போட்டு வழிபடுங்க. நல்ல ஒரு தலைவேலையில் போட்டு கோதுமை மாவில் நல்ல ஒரு விளக்கு மாதிரி பிடிச்சி அதில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு போட்டு பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமையில் எந்த வேலையில் வேணாலும் செய்யலாம். காலையிலையும் செய்யலாம், மாலை நேரத்துலையும் செய்யலாம். ஏன்னா சூரியனுக்கு உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை. அன்றைய தினத்தில் நீங்கள் விநாயகருக்கு இந்த தீபம் போடும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஞானமுள்ளவர் ஞான கடவுள் என்று சொல்லக்கூடிய விநாயகரை வழிபடும்போது உங்களுடைய புத்திக்குள்ள ஒரு குழப்பம் இருக்குது, ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த நிலை மாறும். தெளிவாக முடிவெடுப்பீங்க, தைரியமாக ஒவ்வொரு விஷயத்தில் இறங்குவீங்க. ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோட விநாயகருக்கு இந்த தீபத்தை போட்டு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சிம்மராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. நீங்கள் சிம்மராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.